ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்ப்போம். ஸோ தேர்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி கிராஸ் ஏவே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஆன்சர் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருப்போம். ஏவும் பியும் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஆன்சராக கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு என்னது, ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ முதல்ல என்னது ஃபஸ்ட் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறதுலாம் என்னது பிஏ. ஸோ அடுத்தது தானே ஏ இருக்குது. அப்போ செகண்டில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்துட்டு என்னது பி. ஓகேவா? ஸோ ஏ ஃபஸ்ட்டு என்னது ஏவை எடுத்து எழுதிக்கலாம், அடுத்தது பி எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏங்கிறது என்ன செகண்டில் இருக்கிறது. செகண்டில் என்ன நம்பர்லாம் இருக்குது, 3 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, 4 இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 4 3 4 எல்லாமே 3 4 தானே. அப்போ 3 4 தான் வந்துட்டு என்னது ஏங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்தது பிங்கிறது என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்ன இருக்குது, -2. -2 ஆல்ரெடி எழுதிட்டோமா, எழுத வேணாம். ஸோ அடுத்தது என்ன இருக்குது, 0 இருக்கா. ஸோ 0 ஆல்ரெடி 0 எழுதியாச்சு, அதனால் மறுபடியும் வேண்டாம். 3 அடுத்தது 3 தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி எழுதுனதுனால தேவையில்லை. ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் சம் எப்படி போட்டிருக்கோன்னு புரிஞ்சுதா? ஸோ ஏ என்ன கண்டுபிடிக்க, பி என்ன கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ இதெல்லாம் 2 மார்க்கில் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ கேட்குறதுக்கான சான்ஸ் கம்மி தான். கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.